அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதியும் இறைவன் தந்ததில்லவா? அதை எப்பொழுதும் நாம் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? நாம் மகிழ்ச்சியோடு இருந்து பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தும்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் சபையோரையார் எழுதிய வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தை 1 4 முடிய. சபையுரையார் எழுதியது அதிகாரம் 3, இறை வார்த்தை 1 4 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது இல்லையா? அப்போ காலம் யார் படைத்தால்? இறைவன். நம்மளை படைத்தது யார்? இறைவன். அப்போ நம்மளை படைத்தவர் காலங்களையும் படைத்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு காலம். நாம் பிறக்கிறோம், பிறப்பது மட்டும் தெரிகிறது, இறக்கும்போது நமக்கு தெரியவில்லை இல்லையா? இப்பொழுது பிறப்பை கூட மனிதர்கள் கணித்து விடுகிறார்கள், ஆனால் இறப்பை கணிக்க முடியுதா? இறைவன் மட்டும்தான் கணிக்க வேண்டும். அப்போ பிறப்புக்கு ஒரு இறப்பு உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. அதுபோல்தான் நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம். விதைக்கிறோம், அந்த விதைக்கும் போது அதை அறுவடை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது அல்லவா? நாம் என்ன இவ்வுலகத்தில் விதைக்கிறோம்? நன்மையா தீமையா? நன்மையை விதைத்தால் நல்ல விதமாக அறுவடை செய்வோம், தீமையை விதைத்தால் தீமை தான் நாம் அறுவடை செய்வோம் இல்லையா? அப்போ எதை விதைக்கிறோம், எதை செய்கிறோம்? கொள்ளுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம். நமக்கு நோயோ நொடியோ எது வந்தாலும் குணப்படுத்துதலுக்கு ஒரு மருத்துவர் தேவை இல்லையா? இறைவனே மருத்துவராக இருந்து நமக்கு சுகப்படுத்த மாட்டாரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுபோல் தான் இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம். இப்போ ஒரு ஒன்றை இடிக்கிறோம், அதை கட்டி எழுப்புறதுக்கு என்ன பாடுபடுறோம்? இடிக்கும்போது சீக்கிரம் இடிச்சிடுறோம், ஒரு நொடிக்கலை. இப்போ என்னத்தில்லாமோ கொண்டு வந்து கருவிகளை கொண்டு வந்து இடித்து தள்ளிடுறாங்களே இல்லையா? ஆனால் அதை கட்டும்போது எவ்வளவு சிரமப்பட்டு கட்டுகிறோம். அதுபோல் தான் ஒரு இடத்தில் நாம் பேசும்போது என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், தெளிவாக பேசுகிறோமா, தெளிவுபடுத்துகிறோமா? தேவையற்ற வார்த்தைகளை பேசி அவங்களுக்கு, அதாவது கட்டுறதுக்குண்டான பேச்சுகளை பேசுகிறோமா, இடிக்கிறதுக்குண்டான பேச்சுகளை பேசுகிறோமா? ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களை வாழ வைக்குதா, கொல்ல வைக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம். நம்ம அழுகிறோம், மறுநொடியை நம்ம சிரிக்கும்படி ஆண்டவர் நம்மளை வைக்கிறாரா? இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு வேதனையை கொடுத்து நம்மளை எப்பவும் அழ வைக்கிறாங்களா? இல்லை எப்படி நாங்கள் அழுதுகிட்டு இருந்தாலும் எங்களுக்கு துயரத்திலிருந்து மீள்வதற்கு எங்களுக்கு ஆறுதல் தர ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோமா? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் பிறருக்கு ஆறுதல் தந்தோமா? நமக்கு பிறர் ஆறுதல் தருவதற்காக நாம் இயங்குகிறோமே. நாம் பிறருக்கு ஆறுதல் கொடுத்தோமா? நினைத்து பார்த்துருப்போமா? அப்படி நினைத்து பார்த்தால் கண்டிப்பாக அழுகின்ற காலங்களை விட நாம் சிரிக்கின்ற காலங்கள் நிறைவாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு என்று சபையுரையார் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ இந்த சபையுரையார் எழுதுனது அனைத்துமே நிறைவாக நடக்குதா இல்லையா? நடக்கும். எல்லாமே வீணுன்னு சொல்வார் அவர். ஏனென்றால் அப்படி நாம் எதை தேடி நடத்தாலும், எதை கொண்டு சேர்த்தாலும், பொருளை சேர்த்தாலும் எல்லாமே வீண் அப்படி என்று சொல்லுகின்ற காலங்களும் இருக்கிறது. அப்போ நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? சிந்திப்போமா? வாழும் வள்ளலே இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு நிறைவுள்ள நாள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஏனென்றால் காலத்தை நீர் முன்கூட்டியே அறிந்து ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நடக்கும் என்பதை நீரே திட்டமிட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீரே, அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. வல்லவராம் இறைவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தெளிப்படுத்தி அதை வெளிப்படுத்தி அதை எப்படி நாங்கள் நடக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கருத்தாய் கண்ணும் கருத்துமாய் எங்களுக்கு கூறுகிறாரே, அதற்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் செய்கின்ற அனைத்து காரியங்களும் அரும்பெரும் காரியங்கள் ஆண்டவரே.
உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அனைத்தையும் மறந்து எங்களை உம்முடைய மார்போடு சேர்த்து அனைத்து எங்களை நிறைவுபடுத்துகிறீரே, அதற்கு கோடான கோடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.